சிஎம் விஜய் சார் வணக்கம். நான் நிறைய விஷயங்கள் பேச போறேன். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா, கடந்த 5 வருட காலத்துல திமுகவால பல காவல் நிலைய மரணங்கள், கஸ்டோடியல் டார்ச்சர் டெத் இங்க நடந்தது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 27 பேர் கிட்ட இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல கடந்த 5 வருடத்துல. அதுல கடைசியா இருந்தது மார்ச் மாசம் ஆகாஷ் டெலிசன்ங்கிற பட்டியல் சமூக இளைஞர், மானாமதுரை சேர்ந்த அவர் கள்ள சந்தையில மது விற்பனையில் ஈடுபட்ட ஒரு இன்னொருவரை தட்டி கேட்க போய் அவரை சண்டை போட போய் போலீசார் அவரை கொலை குற்றம் சுமத்தி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மார்ச் 6ஆம் தேதி அரெஸ்ட், மார்ச் 8ஆம் தேதி அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. கேட்டா அவர் பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டாருன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது போலீஸ் அவர் ஆகாஷ் தன்னுடைய மரண வாக்குமூலம் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்னது என்ன, ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போய் கண்ணை கட்டி துணியெல்லாம் வச்சு கட்டையெல்லாம் வச்சு காலுக்கு நடுவில் கல்லு வச்சு அடிச்சாங்க அப்படிங்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஆகாஷோட உடம்புல 28க்கு மேற்பட்ட மிக மோசமான காயங்கள் இருந்தன. அதனாலதான் ஆகாஷ் இறந்து போயிருந்தாரு. பல மனித உரிமை ஆர்வலர்கள் தலையிட்டு அதுக்கப்புறம் கண்ணன் ஆகாஷோடைய தந்தை கோர்ட்டுக்கு எல்லாம் போன பிறகுதான் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணி போலீஸ் மேல வழக்கு போடுங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லி ஒரு வழியா மார்ச் மாசமே அந்த போலீஸ் மேல பிஎன்எஸ்ல மரண தாக்குதல் அப்படிங்கிற தண்டனையும் ஐபிசி செக்ஷனும் அதுக்கப்புறம் SC/ST ஆக்ட் ரெண்டுமே போட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டு கூட அந்த போலீஸ் மேல அவங்க நடவடிக்கை எடுக்கல, சஸ்பெண்ட் பண்ணதான் பண்ணியிருக்காங்க. ஜுடிஷியல் கிரிமினல் இது எதுவுமே நடக்கல. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணாரு, நாங்க என் பாடியை வாங்க மாட்டோம், எங்க பையனோட பாடின்னு தீர்மானமா அந்த குடும்பம் சொல்லிடுச்சு. கண்ணன் அவங்க அப்பா ஏன்னு கேட்டா எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா 70 நாளா ஆகாஷோட பாடி மார்ச்சுரியில இருக்கு. 70 நாளா நீங்களே நினைச்சு பாருங்க, எத்தனை பேருடைய வீட்டுல ஒரு பையன் இறந்திருக்கான், போலீஸ் டார்ச்சர்ல இறந்திருக்கான். அந்த 26 வயது பையன், அவன் மேல எந்த கேஸும் கிடையாது, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். அந்த பையனோட உடம்பு 70 நாளுக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அவங்க அதை வாங்கல, ஏன்னா போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கல. அப்போ நான் 2 நாள் முன்னாடி அவங்க அப்பா கிட்ட பேசினேன். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட பெண் முன்னாள் எம்எல்ஏ திமுகவை சேர்ந்தவர், மானாமதுரை சேர்ந்தவர், அவர் எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் தராங்க. அந்த டைம்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க எங்களை பாடியை வாங்கிக்க சொல்லி நிர்பந்தம் செஞ்சாங்க. சில பல அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பாடியை வாங்க சொல்லி நிர்பந்தம் செஞ்சாங்க, காசு கொடுத்தாங்க. ஆனாலும் நாங்க காசு வாங்கல, அந்த நிர்பந்தத்தையும் நாங்க ஏத்துக்கல. இன்னைக்கு வரைக்கும் எங்க சட்டம் எங்களுக்கு துணை நிற்கும் நாங்க நம்புறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. என் பையனும் 100 நாள் ஆனா கூட பரவாயில்ல, என் பையனுக்கு இந்த நிலை ஏற்பட்ட காவலர்கள் மீது ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் நான் பாடியை வாங்குவேன் அப்படிங்கிறாரு. இப்போ என்னன்னா, முன்னாள் திமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இவர்களால இவங்களுக்கு ஆபத்து இருக்கு. அவங்க தொடர்ச்சியா நிர்பந்திக்கப்பட்டு இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து நிர்பந்திக்கப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 நாளா அங்க ப்ரொடெஸ்டும் நடந்துட்டே இருக்கு மானாமதுரையில. இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க உங்களை ரொம்ப நம்புறாங்க. ஏன்னா அவங்க எலெக்ஷன் டைம்லயே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க, சம்பந்தம் போட்ட போலீசார் மீது வழக்கு பதிவு செய்திருக்குது, நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு அவங்க நம்புறாங்க சார். முடிந்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா, ஐ லாஸ்ட் த சிஎம், ஐ டிமாண்ட் டு ஹிம், ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு சென்ட் சம்ஒன் ஃப்ரம் ஹிஸ் கேபினெட். ஒரு அமைச்சர் யாராவது சென்று அந்த ஃபேமிலியை பார்க்கணும். அப்புறம் 2வது ரொம்ப முக்கிய விஷயம் அவங்களுக்கு உடனடியா அந்த காவலர்களை அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா 70 நாளுக்கு மேல ஒரு பாடி மார்ச்சரியில இருக்கிறது இந்தியாவில வேற எந்த ஊர்லயுமே நடந்திருக்காது சார், தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு, அதுவும் திமுக ஆட்சியில தான் நடந்திருக்கு. இப்ப ஆட்சி மாறிடுச்சு, உங்க ஆட்சி வந்துருச்சு, நீங்க இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவீங்க, நியாயம் தேடி தருவீங்க நாங்க நம்புறோம். So as a human rights activist, I urge you and I request you to take action on those police who are responsible for Akash Delison's custodial murder, and please bring some respite to the family.